இனி ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வீட் பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பாஸ்தாஸை சேர்த்துட்டு இது 3 கழுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். 80% குக் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு தண்ணியெல்லாம் வடிய வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், ஒரு 3லேருந்து 4 கார்லிக் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே மஷ்ரூமை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய மஷ்ரூம் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். பட் இது 2 பேருக்கான அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 மஷ்ரூமே போட்டால் போதும். இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மைதா, 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாஸ் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதா சேர்த்து பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் சேர்த்ததுமே கட்டிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கலந்து கொடுத்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க மஷ்ரூம்ஸை அப்புறம் குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாஸையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே சீசனிங்காக காஞ்ச மிளகாயில் இருக்க விதைகளை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்தால் அதை சேர்த்திங்கன்னா இன்னுமும் ரிச்சாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சீஸ் இருந்தால் அதையும் துருவி சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்கல, சிம்பிளாக வச்சிருக்கேன் இந்த ரெசிபியை. கடைசியாக குட்டி குட்டி சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். க்ரீம் எதுவும் சேர்க்காம நல்லா க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.